சகோதரர் கிங் சாலமன் அவரை பற்றி அநேகம் அறிவிப்பீர்கள். லெங்த் அண்ட் பிரெத் ஆஃப் தமிழ்நாடும் அவருக்கு போகாத திருச்சபைகள் விரல் தேடி விடலாம். அவ்வளவு தூரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே மதுரையில் இருக்கிறதே ரொம்ப அரிதான காரியமாக இப்பொழுது ஆகி கொண்டு வருகிறது. இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெலோஷிப்பில் பொறுப்பில் இருக்காங்க. அங்கே மென்பொருள் சாஃப்ட்வேர் துறையில் அவங்க பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் பணியில் தான் இருக்கிறார்கள். பணிகளின் மத்தியிலும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை மிகவும் மேன்மையாக செய்து வருகிறார். இன்று நம்மிடையே அவர் வந்திருப்பது நமக்கு ஒரு சாக்கியம். ஏனென்றால் அவருடைய டைம் எல்லாமே சொல்லவே முடியாது. ஏன்னா அவரை பற்றி தெரியும் எனக்கு. ஏன்னா ஃபேஸ்புக்லையுமே அவர் செய்திகளை பகிர்ந்து கொள்வார், வாட்ஸ்அப்பில் செய்திகளை பகிர்ந்து கொள்வார். அவருடைய செய்தியை பின்பற்ற விரும்புகிறவர்கள் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அருகி அதை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் செய்திக்காக செய்தியின் வேலை தேவ பிள்ளையுடைய கையத்திலே அமைக்கப் கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த அருமையான ஜெபக்குழுவிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். இந்த நாட்டிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். ஏன்னா எல்லாமே நடந்துருச்சு. வர்ஷிப்லையும் ஆண்டவர் வெளிப்பட்டார். சாட்சி வேலையிலும் ஜெப வேலையிலும் ஆண்டவர் எதை பேச வேண்டுமோ, எதை கொடுத்திருந்தாரோ அதை உறுதிப்படுத்தினார். கடைசியா பிரதர் சொல்லி முடிக்கும் பொழுது 4 விதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை சொன்னாங்க. சொல்ல முடியுமா? நீங்க சொன்னாங்க. அதுதான் செய்தி. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு வாங்குறது. செகண்ட் திங் ஆண்டவருக்காக கொடுக்கிறது. மூன்றாவதாக ஆண்டவருக்காக பாட அனுமதிப்பது. கடைசியாக சாட்சியா இருப்பது. அதுதான் இன்னைக்கு செய்தி. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, காவலனாயிரு. நீன்ற இடத்துல நம்ம பேரை போட்டு சொல்ல போறோம். பாத்தீங்களா? எல்லாமே பைபிள் வச்சிருக்கிறோம். நீன்ற இடத்துல நம்ம பேரை போட்டு, கிங் சாலமோனே நீ ஆயத்தப்படு. கிங் சாலமோனே உன்னோடு இருக்கிற எல்லாரையும் ஆயத்தப்படுத்து. கிங் சாலமோனே யாரெல்லாம் ஆயத்தப்படுத்தினாயோ அவர்களுக்கு காவலனாக. கண்களை மூடி எங்களோடு பேசும் பண்ணுகிறேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாயுனையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாயுனையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை
என்றும் நான் அடிமை. என் உதடுகளை திறந்திருந்தும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரொம்ப சந்தோஷம். நான் இதுவரைக்கும் எல்ஐசி பிரேயர்ல நான் ஒர்ஷிப் நடத்திருக்கிறேன், பாடல் பாடியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேருக்கு நேரம். நான் போன ஆண்டு லைவ்ல போனோம். ஸோ இந்த ஆண்டு உங்களை நேருக்கு நேராக முதல் செய்தியில சந்திப்பதுக்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்ன கூப்பிடும்போது நினைச்சேன், எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா வித்தவுட் காட்ஸ் பிளான் நடக்காது. அது இல்லையா? இன்னைக்கு காலையில தான் வந்தேன் சென்னையில இருந்து. திரும்ப இப்போ மத்தியானம் போகணும். இந்த 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் செய்திக்காக வந்துட்டு திரும்பவும் போகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் நடைபெறவே கட்டாமே. 3 காரியங்களை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே தேசம் இருக்கிறது. அடுத்ததாக என்ன நடக்க போகிறது? நாம் விரும்புகிற காரியம் நடக்குமா அல்லது சத்துருவின் கை ஊங்குமா? நம்முடைய குடும்பங்கள் தலைக்குமா அல்லது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் எழுதி விடுமா? ஒரு பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நீ ஆயத்தப்படு. ஃபர்ஸ்ட் திங். இரண்டாவதாக, உன்னோடு கூடின கூட்டம் உன்னோட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களோடு நெருங்கி பழகிறவர்களா இருக்கலாம், நம்முடைய சபையிலே நம்மோடு ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கலாம், நம்முடைய பகுதியிலே நம்மோடு இணைந்து வாழ்கிறவர்களா இருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, யாரெல்லாம் என்னோடு கூட இருக்கிறார்களோ அவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, நீ அவர்களுக்கு எஸ். அப்போ ஆண்டவருடைய பார்வை பாருங்க. நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், உங்க பேரை போட்டு இந்த வசனத்தை வாசிங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் கிங் சாலமோனே நீ அவர்களுக்கு காவலனா இருன்னு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்வதை போல நினைத்து நான் இதை வாசித்தேன். எனக்கு இருக்கிற தேவையெல்லாம் மறந்து போச்சுங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவரே எனக்கு இது வேணும் இது வேணும்னு இப்படி கையை நீட்டி கேட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, எப்ப நீ அவங்களுக்கு காவலாளி. ஒரு காவலாளியா இருக்கிறவன் தனக்குரிய குறையை பார்க்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு பசிக்குதுன்னு நினைச்சா அவன் அந்த டியூட்டியை செய்ய முடியாது. எனக்கு பலவீனமா இருக்குன்னா அவன் காவலாளியா இருக்க முடியாது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஐயோட வாட்ச்மேன். எதுக்காக உங்களுக்கு எல்ஐசியில வேலை கொடுத்தாரு, எதுக்காக ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரு, அல்லது ஏன் ஸ்டில் இன்னும் சர்வீஸ்ல வச்சிருக்கிறாரா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், பெரிய காரியத்தை செய்ய. அப்போ நான் சொல்ற இந்த காரியத்தை மறந்துடாதீங்க. நான் ஆண்டவரை பார்க்கிற பார்வைக்கும் அவர் என்னை பார்க்கிற பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நாம் ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவரே என்னுடைய பலவீனத்துல எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தையும் நடத்துவதற்குரிய உலக பிரகாரமான நன்மைகளை தாருங்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி பார்க்கல. உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. எந்த ஆடு நசல் கொண்டுள்ளதோ, எந்த ஆடு காயப்பட்டிருக்கிறதோ, எந்த ஜனத்திற்கு எது தேவையோ அதை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு உங்களையும் என்னையும் காவலனாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். எது இடியே முன்னாடி விழுந்தாலும் சிஸ்டர்ஸ் வருங்க, கொஞ்ச நேரம் இல்லைங்க கேஸ் வெடிக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் வருங்க, கொஞ்ச நேரம் இல்லைங்க அந்த வண்டி காத்துக்குள்ள போய் சேட்டப் பண்றது. அவங்க சொன்னாங்க, என்ன வந்தாலும் யாக்கை விட்டாலும் யாக்கை விட்டாலும் செல்வே எனது என்ன பண்ணும்? அப்புறம் ஏன் சோகமா இருக்கு? ஏன்னா பாடினது யாராவது எடுத்து விட்டா போதும் நம்ம சேர்ந்து பாடுவோம். என்ன பாடணும்?
என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சொன்னதை செய்கிறது. இப்போ அன்னை சொன்ன வார்த்தைக்கு நான் திரும்ப வந்தேன். சாதாரணமான ஒரு ஆர்டினரி கிறிஸ்டியனா நம்ம வாழ்க்கையை முடித்து விட்டோம், கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக அடுத்த லெவலுக்கும் போயிட்டோம், சீசர்களாய் மாறிவிட்டோம். ஆனால் அதோடு நிற்பது ஆண்டவருக்கு திருப்தியா இருக்க போவதில்லை. கேட்கணும், எதுக்காக ஆண்டவரே எங்க குடும்பத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்னையே விசுவாசியா மாத்தினீங்க? இவ்வளவு பேர் எங்க குடும்பத்துல என்னை காட்டிலும் திறமையானவர்கள், என்னை காட்டிலும் பலசாலிகள், பலவான்கள் எங்க குடும்பத்துல எங்களுடைய பகுதியில் இருக்கும் பொழுது என்னையே ஆண்டவரை சீசராய் தேர்ந்தெடுத்தி, அப்ப சொல்லுவாரு ஆண்டவர் எதற்காக உங்களையும் என்னையும் எடுத்தோம் என்று. அப்ப நம்ம சாட்சியே மாறிடும். நமக்கானவைகளை அல்ல, ஆண்டவர் நம்மை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்குரிய பெரிய கிருபையை இந்த இடத்துல கொடுக்கணும். மறந்துடாதீங்க. இங்க வரும்போதே இந்த டோரை திறந்து நீங்க ஆன்லைன்ல ஒர்ஷிப் நடத்தினாலும் சரி, ஆண்டவரே இந்த ஜபத்துல நான் கலந்து கொள்ளும் பொழுது நான் மற்றவர்களுக்கு பயன்படுறேன். ஐ மஸ்ட் பி யூஸ்ஃபுல். நான் பயன்பட வேண்டும். நீங்க சொல்லலாம், நான் எப்படி பயன்பட முடியும்? எனக்கு இருக்கிற பலவீனம் உங்களுக்கு என்ன? என் சிச்சுவேஷன், என் குடும்ப சூழ்நிலை. இன்னைக்கு ஒரு மனுஷனை நான் காமிச்சிருக்கேன். அவன் எப்படி ஆண்டவர் அவனை ஒரு காவலாளியாய் வைத்தார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 11வது அதிகாரத்தை தயவு செய்து இன்னைக்கு வீட்டுல போய் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாம் அதிகமாய் தியானித்திராத ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். வாட்ச்மேன், ஒரு காவலாளி. முதல்ல அவனுடைய பேக்ரவுண்ட பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன். வாசிங்களேன் 11ஆம் அதிகாரம் முதல்ல சொன்னான். பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். இங்க யாராவது நான் வீக்கா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யாராவது கையெழுத்திக்காம. நமக்கு பவுல் சொல்லிட்டாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்போ நானும் பலசாலி தான். சொல்லுங்க, நீங்க தான் பாண்டி. என்ன விட்டாலும் யார் கைவிட்டாலும் கொஞ்சம் கவனிங்க. எப்தாமுக்கு பலசாலி இல்ல, நானும் பலசாலி. ரெண்டாவது பாருங்க, அவன் பிரச்சனை அங்கதான் இருக்கு. நம்ம சொல்ல முடியுமா? ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா அதை காமிக்க விரும்புறேன். அவனுக்கு இருக்கிற பலன் எனக்கு கொடுத்துருந்த, ஆனால் அவனை குறித்த ஒரு அடையாளத்தை நான் வெளியே சொல்ல முடியாது. ஆனா இப்படி சொல்லலாம், நான் இங்கிருந்து வருகிறத அது நம்மை குறித்த ஒரு குற்ற காரியத்தை மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கலாம். எது என்னை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டுவதிலே என்னை காயப்படுத்துகிறதோ. பரஸ்திரியின் குமாரன் என்ன செஞ்சிருப்பான்? நான் வெளியே போகும்போது போடா, அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா? இப்படி காயங்களை நாம் என்னென்ன பட்டிருப்போம் யோசித்து பாருங்க. எந்த பைபிள் காலேஜிலையும் படிக்கல. எனக்கு படிக்கும் போதே 1983 ஆண்டு அமெரிக்கன் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றேன். ஃபர்ஸ்ட் இயர் 83, 84, 85 அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் அவங்களாதான் என்னை படிக்க வச்சு, அவங்களாதான் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்து, அவங்களாதான் இன்னைக்கு என்னை ஒரு அதிகாரியாக வைத்திருக்காங்க. அப்ப எனக்கு தெரியாது, ஆண்டோடைய அன்பு தெரியாது. வேலை எப்படி கிடைச்சு தெரியுமா? ஆர்கெஸ்ட்ரால மியூசிஷியன். நாங்க போகாத ஊரே கிடையாது. பெரிய பெரிய இசைக்கலைஞர்களுக்கும் நாங்க வாசிக்கிறோம். அதுக்காகத்தான் தெரிஞ்சிருக்கேன். தகப்பனார் என்னை ஆலயத்திற்கு, என்னுடைய தகப்பனார் ஒரு குருவானவர், ஆலயத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர் கற்றுக் கொடுத்த அந்த காரியங்கள் வீணா போச்சு. அப்ப எனக்கு அப்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிக்கும் போதே அரசாங்கத்துல வேலை, கை நிறைய சம்பளம், பகல்ல ஆபீஸ் வேலை, ராத்திரி ஆர்கெஸ்ட்ரா போனா அதுக்கும் காசு, நமக்கு சாப்பாடு அவனே கொடுத்துக்கலாம். இதோட என்ன நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ நல்ல கவனிங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எதிர்பாராதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு திருப்திப்படுவதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. எனக்கு இது கிடைச்சிருச்சு பிரதர், ஸ்தோத்திரம்னு சொன்னா வாழ்த்துவார். எதற்காக தேவன் அதை எனக்கு கொடுத்திருக்கிறார்?
எல்லாருக்கும் கிடைக்காத லேசா எனக்கு கிடைச்சிருச்சு நீங்க என்ன சாட்சி சொல்லுங்க, தட்ஸ் குட். ஆனா வாட் ஃபார்? எதுக்காக கொடுக்குறீங்க ஆண்டவரே? இதை வைத்து நானும் என்னுடைய குடும்பமும் மாத்திரம் வாழ வேண்டுமானால் அதற்கு இந்த கூடுகை தேவையில்லை. புரிஞ்சுட்டீங்கன்னா? நம்ம இருக்கிற சர்ச்சை போதும். அப்ப விசேஷமா உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து இந்த ஐக்கியத்துல வைத்திருக்கிறார் என்றால் நான் மற்றவங்களுக்கு பயன்பட வேண்டும். அதுக்கு தனியா இருக்க காரியத்தை தான் சொல்றேன். பலன் இருக்குது, ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நான் நிற்பதற்குரிய தகுதி இல்லை. ஒரு சரியான ரெகக்னிஷன். நான் போய் என்னை இன்னான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டான். அதுதான் எட்டாவுடைய பேக்ரவுண்ட். ரெண்டாவது பாருங்க, கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றார். அவன் குமாரர்கள் பெற்ற பிள்ளைகள் பெரியவர்களாக பின்பு அவர்கள் எட்டாவிடத்திலே வந்து என் தகப்பன் வீட்டில் உனக்கு எங்களை விட்டு நல்ல கவனிங்க, அக்செப்டன்ஸ் முதல்ல ரெகக்னிஷன். நாம் போய் இன்னாருன்னு மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் எப்படிப்பட்ட காவலாளியை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. அதைத்தான் நான் அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். பலன் இருக்குது ஃபர்ஸ்ட், ஆனால் அது மட்டும் குவாலிபிகேஷன் இல்லை. நான் போய் ஒரு சபையில இருந்து நான் இன்னாருன்னு சொல்ல முடியல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய உடன் பிறந்தவர்களே அங்கே ஆயத்தமாக இல்லை, துரத்தி விடுக்கிறார்கள். இப்படியே நீங்க ஒவ்வொரு வசனமா வாசிங்கன்னா நிறைய டைம் ஆகும். நான் திரும்ப வரேன். நான் பைபிள் வாசனம் எப்படி வாசிக்கிறேன்னா அந்த கேரக்டரும் மாறிடுச்சு. இப்ப நான் யாரு? நியாயாதிபதிகள் 11 ஹலோ சத்தமா சொல்லுங்க. நீங்க எப்படி நினைச்சு சொல்லாம பரவாயில்ல, ஆனா நான் அப்படிதான் மாட்டேன். நான் எனக்கு பலன் இருக்குது, ஆனா ஒரு இடத்துல போய் நான் கிங்சாலமோன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யார் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அவர்களும் என்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. கூட இருக்கிற ஆள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது எத்தா தன் சகோதரர்களை விட்டு ஓடி போய் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் அவனோட கூடிக்கொண்டு, என் கூட இருக்கிறதெல்லாம் யாரு? நல்ல கவனிங்க. ஆரம்பிக்கும் போது முதல் வரை நான் தான் எத்தா பராக்கிரமசாலின்னு சொன்னோம். அடுத்தது என்ன சொல்லிட்டோம்? நான் எத்தா இருக்கிறேன், அவனுக்கு இவனுக்கு ஏறி வச்சாலும் அவன் எங்கேயோ இருக்கிறான், நான் எங்கேயோ இருக்கிறேன். குடும்ப பின்னணி சரியில்லை. இரண்டாவது, அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. ஏற்றுக்கொண்டவர்களும் யூஸ்லெஸ். எப்பாதான் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சாதான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில தான் நான் இருக்கேன்னு நீங்க கையை தூக்கி காமிக்க வேண்டாம். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். இப்போ இந்த மனுஷனை பற்றி தான் பார்க்கணும். சகோதரர்கள் நான் ஃபுல்லா முழுசு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா 3 குறிப்பு சொல்றேன். இன்னும் நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா தயவு செய்து நீங்க சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அந்த 11வது அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணிடுங்க. ரொம்ப such a beautiful chapter. ரொம்ப அழகான காரியங்கள் அதுல அடங்கி. ஒரு காவலனா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப சொல்லுங்க. உங்களை சொன்னா போச்சுன்னு என்ன செய்யுங்க? நான் யாரு? எப்தா. நான் எப்தான்னு உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். பேக்ரவுண்ட் சரியில்லை. ரைட். நான் என் சகோதரர்களால் துரத்தி விடப்பட்டவன். அப்ப என் பிரதர்ஸ் மேல எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் சொல்லுங்க. போட்டு கேட்ஸ் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. பி பிராக்டிக்கல். அடுத்தது பாருங்க. 3வதா, என் கூட இருக்கிறாங்க. இப்ப சொல்ல எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கும்? இதுதாங்க ஆண்டவருடைய கிரியை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி 1 Corinthians 27-29. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல, உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்துல இல்லாதவைகளும் அற்பமானவைகளும் இழிவானவைகளையும் பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுவாங்க. சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு இன்றி வச்சு ஆள் எடுக்கிறாருன்னா இப்படிதான் இருப்பாரு. ஹலோ, நான் இன்னைக்கு தான் சென்னையில வந்து எதுக்குன்னா டிரான்ஸ்போர்ட்ல ஆள் எடுக்க போறாங்க. அந்த கமிட்டியில நான் ஒரு ஆளு. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன் இதுக்கெல்லாம் சொன்னாங்க. நான் எட்டாவது யோசிச்சு பாட்டன் மேனுவல் எப்பன போய் ஆண்டவர் சீசர்ல பாருங்களேன். முதல் நாள் சொல்றாரு, எப்பா
மனுஷகுமாரன் எருசலேமுக்கு போக போகிறார். மத்திய 20:17-28 அவரை அடிக்க போறாங்க, சிலுவையில அறைய போறாங்க. ஆனாலும் 3ஆம் நாள் எழுந்திருப்பார். என்ன செஞ்சாரு? இந்த மனுஷனை அரியணைன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் சொல்லுங்க. அடுத்தாரு இவரு எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவர்தான் காமிச்சுக்கிட்டு பாக்கெட்டை நிரப்பிடலாம். இவங்களை பார்த்து அவங்க சொன்னாரு. இவங்கதான் அவங்க குவாலிபிகேஷன். இறந்துட்டாரு, உயிரோட எழுந்துட்டாரு. தேடி போறவங்ககிட்ட சொன்னாரு, போய் கேள்வி சொல்லுங்க. நான் உயிரோட எழுந்துட்டேன் யாருக்கு சொல்லுங்க? பிசிக்கலாவும் உலகம் உங்கள் சொல்லணுமா? என்ன லாங்குவேஜ் தெரியும்? நம்ம வாசிப்போம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை சாட்சிவான்களே. நம்ம அதை விட்டுட்டு ஆசிரியர் ஓட்ட வச்சுக்கீங்க. அதை சபையில சொல்றது கேட்டு போவோம். இங்க வரும்பொழுது எப்படி அடுத்த வரை நான் ஒருவேளை நான் இங்க சொல்ற சாட்சியை நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, நான் இந்த இடத்துல கொண்டு ஆண்டவர் ஆசிரியர் கட்டணாங்க, இந்த இடத்துல போய் நின்று கட்டா இந்த ஜெபக்குழுவை ஆண்டவர் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஆண்டவரால எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த மனுஷனை பற்றி ஒரு அறிமுகம். பொதுவா நம்ம சுற்றிலும் இருக்கிற மனுஷங்களை பார்த்தோம்னா நம்மையே வச்சுக்கோங்க. நான் யாரு? முதல்ல என் பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? என்கிட்ட வர்றவங்க, என்கிட்ட திங்சாலமண்ட ஏதாவது கிடைக்காதான்னு வர்றவங்கள நான் எப்படி நடத்துறேன்? நீங்க உங்களை யோசிச்சுங்க. உங்க வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வர்றா, எதுக்காக வர்றாங்க? செகண்ட், எனக்கும் எதிரிகள் இருப்பாங்களா? ஹலோ சொல்லுங்க. அப்போ என்னை சார்ந்து ஒரு கூட்டம் இருக்கிறது, உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு கூட்டம். இரண்டாவதாக பின்சாலமன் வளர்ந்துடவே கூடாதுன்னு ஒரு கூட்டம், உங்க பேரை போடுங்க. மூணாவது பின்சாலமனால் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம். அல்லேலூயா. இதை தவிர வேற ஏதாவது இருக்குதா? நீங்க சொன்னாதான் அடுத்து நம்ப முடியும். ஒண்ணு, நான் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம தாண்டிட்டோம், விசுவாசியா இருந்துட்டோம், சீசனா இருந்துட்டோம், இப்ப காவலாளியா போறோம். விசுவாசினா எனக்கு எல்லாம் கொடுப்பாருன்னு தெரியலையா? எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்காவது ஒரு நாள் ஆண்டவர் ட்ரெஸ் இல்லாம கொடுக்குறாரா? நம்மள என்னைக்காவது ஒரு வேலை சாப்பாடு இல்லாம நிப்பாடி இருக்கிறாரா? அப்ப அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம்ல. ஹலோ. அப்போ இப்ப இருக்கிற லெவலுக்கு 3 தான். நான் யாருக்கு பயன்பட வேண்டும், எனக்கு சத்துரு யார், அவனுக்கு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் யாரை உருவாக்க வேண்டும். இந்த 8வது வாழ்க்கை 3 காரியம் தொடங்கிட்டாங்க. தூர இடத்துல போய் குடியிருக்காரு. இப்போ ஒரு காரியத்தை அண்டனை பண்ணி நம்ம வாழ்க்கையில மற்றவர்களை முன்பாக நாம் நிற்பதற்கு கூணி குறுகி போகிற நேரம் வந்தாலும், தெரியும் மகன் நம்ம சொல்ல முடியாத சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா, அது மாதிரி நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக அடையாளம் காட்டுவதற்கு தயங்கி போகிற ஒரு நேரம் வரலாம். இதுதான் இல்ல, நான் எப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நமக்கே தெரியும், ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அல்லது நாம் யார் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களே நம்மை துரத்தி விடுகிற ஒரு அனுபவம். அல்லது நம்மோடு இருக்கிறவனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம தான் அவன். இப்படி ஒரு நேரத்துக்கு வருவோம். எப்ப மாதிரி இவ 8வது பாருங்க, ஆண்டவர் நோக்கம் வைத்திருந்தாங்க. அது எழுவையா பைபிள்ல ரொம்ப பிடித்தமான வசனம் உங்களுக்கு தலையிலுள்ள மயிலும் சின்ன இப்போ என் வாழ்க்கையில எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன கூட ஒரு 100 ரூபா இருக்கலாம், அது கம்மியா இருக்கலாம், அவ்வளவுதான். எக்ஸாக்டா சொல்ல முடியாதுன்னா எவ்வளவு இருக்குன்னு தெரியும். இது எனக்கு ரொம்ப அவசியம். இதை விட இது சொல்லுங்க, உண்மையா இல்லையா? எவ்வளவு இருக்குன்னு எனக்கு ஓரளவு தெரியும், கரெக்டாக சொல்ல முடியாதுனாலும். இது எத்தனை இருக்குன்னு தெரியுமா? இது வெள்ளையா இருக்கிறத கருப்பா மாத்துறதுக்கு நான் பல கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இவ்வளவு பண்ணாலும் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது.
ஏன்னா எனக்கு சொந்தமானது. ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. எல்ஐசி பார்க்கணும், டிரான்ஸ்போர்ட்டை பார்க்கணும், போலீஸை பார்க்கணும், லாயரை பார்க்கணும், கலெக்டரேட்டை பார்க்கணும், டீச்சர் எல்லாரையும் பார்க்கணும்ல. இதை எண்ணி இருக்கிறீர்கள் என்றால் இந்த தேவன் என்றென்றும் உள்ள தேவன் நம்மை நடத்திடுவார். என்ன சொல்ல வரேன்னா, என்ன வந்தாலும் பயப்பட. என்னைக்கு ஆண்டவர் என்னை காவலாளனாக பார்த்து விட்டாரோ, என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்து, என்ன நடந்தாலும் என்னென்ன நடந்தாலும். இப்ப அப்படியே வாங்க, தூர தேசத்துல இருக்கிறது ஆண்டவர் எந்த இடத்திலிருந்து எப்தா துரத்தப்பட்டாரோ, எந்த இடத்துல எப்தாவுக்கு அங்கீகாரம் இல்லாமல் போனதோ, எந்த இடத்துல நான் எப்தா என்று சொல்லுவதற்கு தயங்கி போயிருந்தாரோ, அந்த இடத்துல ஒரு அசைவை உண்டாகும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் யாரு? ஹலோ, வேடிக்கை பார்த்து செய்தியை விட்டுருக்கீங்க. நான் யாரு? எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இருந்த இடத்துல ஆண்டவர் இந்த ரைட் சொல்லணுமா வேணாமா? என்னை துரத்தி விட்டேன்ல, அங்க உனக்கு என்ன நடக்குதுன்னா சொன்னா சரியா தப்பா சொல்லுங்க. நான் என்னைய ஒரு இடத்துல துரத்தி விட்டாங்க, நான் எத்தான்னு சொல்றதுக்கு அந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னேன். என் கூட இருக்கிறதெல்லாம் யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் என்றால் நான் என்ன சாட்சி சொல்லியிருப்பான் தெரியுமா? துரத்தி விட்டாங்க அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு அவங்கள்ட்ட சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. ஆனா ஒரு காவலாளனுடைய பார்வை எப்படி தெரியுமா? யாருக்கு பயன்பட வேண்டும்? தேடி வர்றாங்க. முழுசு சொல்ல எனக்கு நேரம் இல்ல, ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டேன். தேடி வர்றாங்க. எப்தா யார் தொகுத்து விட்டானோ அவன் தேடி வர்றான். இப்ப எப்தா சொல்ற வாசகத்தை வாசிங்க, 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு எப்தா அம்மோன் புத்திரருடைய யுத்தம் பண்ண, நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு, விரட்டி விட்டு நீங்க என்னை மறுபடியுமாய் அழைத்து போன பின்பு, அவர்களை யாரு? ஏன் பைபிள்ல அழகு அவர்களை கொஞ்சம் என்னையே கவனிங்க. ஒரு காவலாளிக்கு இருக்க வேண்டிய முதல் அடையாளம், வந்து நிக்கிற ஆள்லாம் யாரை நம்பி வந்து நிக்கிறான்? ஹலோ, உன்னை விட்டா எங்களுக்கு ஆளே இல்லையா? எப்ப நீ தான்பா வரணும், நாங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறோம், எங்களுக்கு வேற வழியே இல்லை. ஆனா ஒண்ணும் தெரியும், நீ வந்தேன்னா எங்களுக்கு ஜெயம். 100% எப்தாவை நம்பி வந்து நிற்கிறார்கள். யார் எப்தா? இல்லையா, நானும் சொல்ல மாட்டேன், நான் தான் சொல்லுங்க. குட், அந்த வாயில அந்த வார்த்தை வருமா? கொஞ்சம் நல்லா அதான் முதல் குறிப்பு. நான் காவலாளியா இருக்கணும்னா, நான் தான் என்னை தேடி வந்து ஒரு குரூப் நிற்கிறாங்க, என்னை விட்டு ஆளே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நான் அவங்களுக்கு யார காமிக்கிறாரு? எத்தான காமிக்கல, இதுதாங்க பிசினஸ் லைஃப். வந்திருக்கக்குள்ள எப்தா செய்வாரு சொல்லி வந்து நிக்கிறாங்க. எப்தா செய்வாரு, நான் இல்லையா? நான் காவலாளியா இருக்கணும்னா முதல் அடையாளம், என்னை தேடி வருகிற மற்றவர்களுக்கு அவங்க நினைப்பு கடவுள் இல்லை, உங்ககிட்ட போனாலும் உதவி செய்யலான்னு வந்து நிக்கிறான். எப்தா சொல்றாரு, மோசேயுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு இன்சிடென்ட் இதே மாதிரி ஒரு நடக்கும். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மாமனாரு இப்போ மோசையை பார்க்க வருவார். மனைவியை கூட்டிட்டு 2 பிள்ளைகளை கூட்டிட்டு மோசையை பார்ப்பதற்காக மாமனார் வருகிறார்.
அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இப்போ நான் மோசையா நினைச்சு பார்த்தேன். ஹலோ, நான் யாரு? வந்துக்கிறது யாரு? ஒரு மனுஷன் காலத்துக்கு ஒன்றும் நினைச்சான்னு வச்சுங்க, எங்கதான் சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கணும். எனக்கு என்ன இருக்குதோ அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டா என் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும் உங்களை சொல்லுவேன். ஆமா, இப்ப மாமனார் தேடி வர்றாரு, மாப்பிள்ளையை பார்த்து பேசுறாரு. மோசே சொல்றாரு 18ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது மோசே மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொண்டு பிரவேசித்தான். பின்பு மோசே யாரு? ஹலோ, மாமா என்ன ஐடியால வரா தெரியுமா? மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கவனிங்க. எந்த மாடு மேய்ச்ச ஆளு மனைவி விட்டு போயிட்டாரு. இப்போ பாக்குறாரு, பார்லிமெண்ட் ஜனங்களை விடுதலை ஆகிட்டாரு. இது செங்கடலை குழந்தை கூட்டிட்டு வந்துட்டாரு, மன்னாவை கொண்டு வந்துட்டாரு, மாறாவின் கசப்பை மதுரமா மாத்திட்டாரு. இப்ப ஜனங்கள்லாம் கூடாரம் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா மக்களை கொண்டு வந்து மாப்பிள்ளையிட்ட உதவுற வரும்போதே மாமாவுக்கு ஒரு பெருமை, என் மருமகன் ஆண்டு வச்சுட்டாரு. மோசே சொல்றாரு, எந்த ஜனங்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினைச்சாரு செஞ்சுட்டேன். பார்வனுக்கு ஏதோ செய்யணும்னு நினைச்சாரு செஞ்சுட்டாரு. இட்ஸ் நாட் மீ, ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு நம்மளை நம்பி நம்மள்கிட்டதான் உதவி கிடைக்கும் வரவங்களுக்கு நம்மையும் நம்முடைய இதைகளையும் காட்டுகிறோமா, நமக்குள்ளாக இருக்கிற காட்டுகிறோமா? ஏன்னா இந்த செய்தியை நான் கட்சியில எல்லாம் போய் பேச முடியாது. இப்படி இடத்துல யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம நீங்க எதுவும் நானும் தான் காவலாளி, அந்த விசுவாசிகள். இப்ப நீ காவலாளிக்கு என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். நீங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி, நான் என் பைபிள்ல ஒரு மொழி போட்டேன், எதை சொல்றாரோ சொல்லி கவனிங்க. இதே மாதிரிதான் இன்னொருத்தர் இருந்தார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அவர் யாரும் ஜெபம் பண்ணது சொன்னா நீங்க சொல்லிருக்கீங்க. 2 ராஜாக்கள் 20 2:4 தான் யோசப்படுது. எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக உண்மையும் என்பதை ஆண்டவர் சொன்னாரு. இது உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருஷத்தை நீ 3ஆம் நாள்ல தேவனுடைய ஆலயத்துக்கு செஞ்சுட்டாரு. இப்போ பாபிலோனின் ராஜா பாபிலோனின் ராஜா இந்த நியூஸ கேட்கிறாரு. என்னடா இசைக்கியா சுகம்லாம் பண்ணானா, சுகமாயிட்டானா, விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஆள் அனுப்புறாரு. வீட்டுக்கு ஆள் வராங்க. எதுக்கு? சுகமுல்லாம இருக்காது, பார்த்துட்டு போவோம், நிருபங்களை கொடுத்து இந்த ஆளுக்கு சாதனை கொண்டு வராங்க. என்ன செஞ்சா தெரியுமா? அவர் பொக்கிஷத்தை காமிச்சாரு, ஆயுத சாலையை காமிச்சாரு, தண்ட வர்க்கத்தை காமிச்சாரு, என்ன பெர்ஃபியூம் போடுறேன்னு காமிச்சாரு. வீட்டிலும் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவளுக்கு காண்பியாத பொருள் பக்கத்துல கேளுங்க. நீங்க எசேக்கியாவா எத்தாவா? எனக்கு தெரியாது. மனுஷன் கர்த்தரும் அப்ப காவலாளினா மோசையை போல நம்ம தாங்க நம்மளை விட்டா ஆண்டவருக்கு ஆளுறாங்க. மோசை சொல்லிடலாம், நான் இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு சொன்னேன் மாமா, போகவே மாட்டேன்னு சொன்னேன் மாமா, ஆண்டவர் என்ன உடல போமா நீந்தாயான்னு கூட்டாரு மாமா, நான் போய் பெருசா ஒண்ணும் செய்யல மாமா. மட்டும் ஒரே ஒரு இடத்துல சொல்லி பாருங்களேன், அடுத்தடுத்து வாசல் திறந்துட்டே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டேவிட். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு
இருளின் கள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரே ஒரு காரியம் நான் உங்களை காமிச்சுக்கிட்டே போறேன் ஆண்டவரே, நான் இல்ல ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே. முதல் காரியம் நம்ம இடத்துல தேடி எதிர்பார்த்து வருகிறவர்களுக்கு நம்மை பார்த்துவதை நிறுத்திக்கிட்டு சட்டம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அது வேற யாரும் சொன்னா கூட நான் சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன். இது மாதவகுமார் வீடுங்க. அப்ப அவங்க இருக்கான்னு சொல்லாம பைபிள வாசி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்பதை நம்ம மாறி இருந்தா பேசலாம். மாறுவன்னா ஆண்டவரே முதல்ல இந்த பிகினிங் எனக்கு செகண்ட் இப்போ போயிட்டாரு, கூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்தது யார் சொன்னேன்? இன்ஷால்லா தேடி வர்றவங்க. செகண்ட் என்னைய இருக்கிறவங்க. சரிதானே? முதல்ல என்கிட்ட உதவி கேட்டு வர்றவங்க ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்துல. இரண்டாவது, நான் நன்றாய் வந்து விடக்கூடாது, நான் வளர்ந்து விடக்கூடாது, எனக்குரியதெல்லாம் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சத்துருவின் கூட்டம் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை எஸ்தா பார்த்தாரு. அதே அதிகாரத்தில் பார்த்தாரு. இப்ப அம்மோன் புத்திரர் சண்டைக்கு வந்தனாலதானே எஸ்தாவை கூட்டிட்டு வந்தாங்க. சொல்லுங்க. இப்போ வந்துட்டாரு எஸ்தா, இவங்க கூப்பிட்ட உடனே இங்க வந்துட்டாரு. உட்கார்ந்து டிஸ்கஷன் நடக்குது. மிஸ்பால தேவனுடைய சமூகத்துல எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு விவரித்து சொல்றாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் உமக்கு எதிரிக்கு நோட்டீஸ் கொடுக்கிறாரு. எப்பா அம்மோன் புத்திரரே, நான் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர்தான் எனக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறீர், அல்லது நீர்தான் எனக்கு சத்துருவாய் இருக்கிறீர், நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்க கத்தரை போட்டே வராது. யாரு எத்தனை சொல்றாரு? யாருக்கு யாரு இவங்களை அழிச்சு போடணும்னு வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்றாரு? எப்படி கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு சொன்னா என்கிட்ட இப்படி யாராவது வந்தா இன்ஷால்லா என்ன சொல்லுங்க, நான் யாருக்கு காமிச்சிருக்கேன். அல்லேலூயா. உண்மைதானே? என் ஊருக்காரன் அந்த என்னை நம்பி வந்திருக்கலாம். நீ ஒரு ஆளா எனக்கு. அம்மோன் புத்தருடைய ஹிஸ்டரியை நீங்க ரிவர்ஸ்ல வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. 1 சாமுவேல் 15ஆவது ஆண்டவருக்கு ஆகாத ஜாதினா இருந்தாங்க. இவங்க எங்க இருந்து வந்தாங்க தெரியுமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 36ல இருந்து 38 வாசிங்க. லோத்துக்கு 2 குடும்பம். நல்லா கவனிங்க. மனைவி இறந்துட்டாங்க. 2 பிள்ளைகளும் அப்பாவுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து வெடிக்க வச்சுட்டாங்க. 2 பேரும் தகப்பனோட தகாத பொருள். 2 பேரும் கன்சீவ் ஆகிறாங்க. மூத்தவர் ஒரு குழந்தையை பெறுகிறார், மோவாபியர். இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபிய தகப்பன். 2வது மகளும் ஒரு குமாரனை பெறுகிறார். அவருக்கு பெண்ணமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? அம்மோன் புத்திரர். இது எங்க இருந்து போறது? எங்க இருந்து தான் வந்திருக்கிறான்? நான் அசந்த நேரம் பார்த்து உள்ள வந்தேன். அதனாலதான் அந்த சாரி காவலன் ஆயிடு. காவலன் ஆயிடு. நான் ஆயத்தமாகிறது ஈஸி. வந்து 4 ஜெபம் பண்ணி 4 ஒர்ஷிப் பண்ணா நான் ஆயத்தமாயிருக்கேன். உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்த அதுவும் ஈஸி தான். நீங்க கூட்டத்துக்கு வாங்க போது நீங்களும் ஜெபம் பண்ணுறது, நானும் ஜெபம் பண்ணுறது, அது ஈஸி. ஆனால் காவலாளியா இருக்கணும், ரொம்ப கடினம். ஏன்னா நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாவிட்டால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள் முழுவதும் காணாமல் போய்விடுமே. ஆண்டவரிடத்துல கொடுத்த பொறுப்புகள் அனைத்தும். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல ஸ்தேவான் சொல்லும்போது சொன்னார், பின்பு தேவன் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம். சவுல் போய் என்னைக்காவது நீ ராஜாவாகுன்னு கேட்டாரா? தாவீது போய் கேட்டாரா?
ஆண்டவரா கூப்பிட்டாரு, 2 பேரையும் ஒருத்தனை வேணான்னு திருப்பி இருந்துட்டா, இன்னொருத்தனை மனசுலயே வச்சுட்டா. 2 பேரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. திரும்ப சொல்றேன், சவுலும் பாவம் செஞ்சாரு, தாவீதும். நான் ஒரே ஒரு ரெகன்சிலேஷன் சங்கீதம் 51 எழுதிட்டாரு. அழகா நாத்தான் போய் சொல்றாரு, தாவீதை நீ பாவம் செஞ்ச. சாமுவேல் போய் சவுல்கிட்ட சொல்றாரு, நீ பாவம் செஞ்சுட்ட. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 1 சாமுவேல் 15:30 பார்த்தீங்கன்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன், யாரும் இல்லைன்னு சொன்னா, இப்போ ஒண்ணு செய்ய, இஸ்ரவேல் மூப்பருக்கு முன்னால, என் ஜனங்களுக்கு முன்னால நீ என்ன செஞ்சது? என்னைய கனம் பண்ண. பாவம் செஞ்சுட்டேன், வெளியில சொல்லிடாங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் சவுளை போல உண்டான்னு சொல்லுன்னு சொன்னேன். தாவீது சொன்னான், பாவம் செஞ்சேன். அந்த பேர் சுத்த நிலைவரமான நம்மளும் ஒரு பரிசுத்த இடத்துல இருந்து அவரு போய் ஒரு 4 செவத்துக்குள்ள போய் பாடல, கொயர்ல அந்த பாட்டை எழுதி கொயர் மாஸ்டர் கையில கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒரு சீப்ல பாடுங்கன்னு சொன்னாங்க. அதான் 51 சங்கீதத்தின் அறிமுகம். ராக தலைவனுக்கு அப்போ நான் விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. காவலாளி என்பதற்காக நானும் விழுந்து போவதற்கு பல நேரங்களிலே வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு நல்ல சத்துருச்சுக்கு நான் என்னை எப்படி காண்பிக்கிறேன்? என்னுடைய பலத்தை காண்பிக்கிறேனா அல்லது கர்த்தருடைய பலத்தை? 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல ஒரு நல்ல சம்பவம். சேபாவில தானே இருந்த பெலிஸ்தியர்களை யோனத்தான் முறியடித்தான். யோனத்தான் யாரு? அவருடைய மகன். பெலிஸ்தியர்களை போய் அடிச்சுட்டு வந்துடுறாரு. அப்பாவுக்கு பொறுக்கல, ஊரே கொண்டாடுது, எதிரிலாம் போடுறாங்க. யோனத்தான் நேற்று வந்து அவங்க என்ன செஞ்சுட்டான்? சத்துரு நேற்று உழைச்சாலும் இன்னைக்கு வந்து நம்மள அடிச்சுட்டான்னு நினைச்சிட்டு அமைதியா தான் இருக்கணும். சவுல் என்ன செஞ்சார் தெரியுமா? எங்க ஆளுக்குதான் இது தெரியும், எக்காலம் ஊதிவிட்டானா. எப்படி? அவங்கள நான் அடிச்சிட்டேன். ஜனங்க கேள்விப்படத்தக்கதாக அப்பா போய் செஞ்சாரு. பெலிஸ்தியரை முறியடிச்சது யோனத்தான். இவர் டிக்ளேர் பண்ணும்போது சவுல் அடிச்சான்னு சொன்னார். பெலிஸ்தியருக்கு பயங்கர சூடாயிட்டாங்க. 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர், கடற்கரை மலத்தனையான ஜனங்கள் கூடிக்கொண்டு இஸ்ரவேலோட பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஏன் தெரியுமா? சத்துருக்கு ஆண்டவரை காண்பிக்க வேண்டியவர் நன்மை காண்பித்தார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சமாதானம் இல்லை. ஏன்னா இந்த அக்செப்டன்ஸ் இல்ல. சத்துருவ ஆண்டவர் எதுக்காக ஏற்படுத்துறாரு தெரியுமா? தாவீதை கேட்டா சொல்லுவாரு, இந்த கோலியாத் மட்டும் இல்லைன்னா நான் அரண்மனைக்கு வரவே முடியாது. சொல்லுங்க, கோலியாத்தை போய் தாவீதை போய் நீங்க கேளுங்க, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போக போறேன். அவன் தானே என்னங்க அதுவே சொல்றேன். போனதான் நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், யாரும் பார்த்து என்ன கேள்வி தாவீதுக்கு இந்த கேள்விதான். கோலியாத்தை முதல் பார்க்கும்போது எப்படி ஆரம்பிச்சு? நல்ல விஷயம் பிரதர், ஆண்டவர் அந்த வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடுக்காம இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் அரண்மனைக்குள்ளேயே பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கோலியாத்துக்காக சந்தோஷப்படுங்க. உங்க வாழ்க்கையில வர்ற கோலியாத்துக்காக நம்ம சந்தோஷப்படலாம். நம்மள நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நம்ம ஆண்டவரே இந்த கோலியாத்தை எடுத்து ஆண்டவரே நாங்க பல பாஷை பேசுறோம். உட்கார்ந்து பாருங்க, எதுக்கு ஆண்டவர் அந்த கோலியாத்தை எந்த அனுப்பணும்? அழகா தாவீது சொன்னார். பிரதர் வந்து சொல்றாரு, எலியா மூத்த சகோதரர் தாவீதை பார்த்தவங்க கேட்டார். ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோலியாத்துக்கு முன்னாடி போய் தாவீதை பிரஸ் பண்ணி நிப்பாட்டினது என்ன தெரியுமா? அவங்க பிரதர் சும்மா இருந்தா கூட தாவீது பேசாம இருந்திருந்தாரு. எலியா கேட்கிறாரு, எப்பா இங்க என்னது இருந்தாரு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது என்ன தெரியுமா? உன் பிசினஸ் ஆடு தானே மேய்க்கணும், இரும்படிக்கிற இடத்துல ஓடி போய் யார்கிட்ட விட்டுட்டு வந்த எப்படி இருக்கும் பாருங்க தாவீது. மூணாவது, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். தாவீதுக்கு எப்படி இருந்தது? வசனம் சொல்லுது, தாவீது அவனை திட்டம். நோ மோர் ஆர்குமெண்ட்.
ஓட்ட எனக்கு பேச்சே கிடையாதுக்கா விட்டுட்டு நேர யாரு முன்னாடி போய் நிற்கும் சொன்னாங்க கோலியாத் வந்தா பயப்படாதீங்க அவன்கிட்ட ஆண்டவர் யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லி கொடுத்தாரு. கோலியாத் கேட்டான், நீ கட்டிகளோட என்னோட யுத்தம் பண்ணவர்களுக்கு நான் என்ன நாயா? சரியா? ஆமையா, நீ பட்டயத்தோடு நீதியோடும் பேடயத்தோடும் இடத்துல வருகிறார். நானும் யார் தெரியுமா? உனக்கு யார பிடிக்கலையோ அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வந்து நிற்கிறேன். என்ன வந்தாலும் யாருக்கு விட்டாலும் எனது உயரமா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். எதிரிக்கும் ஆண்டவர் தான் காமிச்சாரு. தாவீது கோலியாத்துக்கும் எசேக்கியா என்ன காமிச்சாரு? ஆண்டவர் தான் இதெல்லாம் காமிச்சாரு. கேட்டாரு, எப்பா அந்த மனுஷன் உன்கிட்ட என்ன சொன்னா? எங்கிருந்து வந்தான்? ஒரே பெருமை, பாபிலோன் தேசத்துல இருந்து வந்தாங்கப்பா. உன் வீட்டுல என்னத்தை பார்த்தாங்க? என் வீட்டில் அவர்களுக்கு நான் காண்பியாத பொருள் இயேசுவை தவிர எல்லாத்தையும் அதான் பிரதேசம் நாங்க குடிப்பா. என்ன நினைச்சு தெரியுமா? இசைக்காவோட என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா சொன்னாரு, நாடு வரும். என்ன நடக்கும் தெரியுமா? உங்க வீட்டுல இருந்து வரலாம், உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்து வச்சது பாபிலோன். உன் சந்தானமாகிய உன் கற்பப்பிறப்பாகிய உன் குமாரரில் அனைவரும் பாபிலோன் அரண்மனைகளை ராஜ சந்ததிகள் வந்தத அரண்மனையில செல்வட்டாங்க. பஞ்சம் நடக்கலையா? எப்போ? தானியலின் புத்தகம் 1 வசனம் குறிப்பிட்டாங்க. இங்க இருந்தா ஏன் தெரியுமா? அப்பா தப்பு. சத்துருக்களுக்கு ஆண்டவரை அடையாளம் காட்ட வேண்டியவன். அன்னைக்கு மட்டும் பாபிலோன் ராஜாவுக்கு என் ஆண்டவத்தை நான் ஜெபம் பண்ணையா, இந்த சொத்து பக்கத்துக்கு இன்னும் ஜெபம் பண்ணேன், உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, ஆண்டவரே கூப்பிட்டேன். இறங்கினா எனக்கு மட்டும் இல்லையா? தேசத்துக்கே விடுதலை கொடுத்தாங்கன்னு சொன்னா கல்தேய தேசமும் ஆமாவா இல்லையா? யாரும். மூணாவது, முதல்ல என்னை நம்பி வருகிறவர்களுக்கு நான் யாரை காண்கிறேன், எனக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு நான் யாரை காண்கிறேன். ஃபைனலான கடைசியா எனக்கு ஆண்டவர் அல்லேலூயா. எனக்கு யாரை கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு மனைவி. உங்களுக்கு ஒரு மகன், ஒரு மருமகன், 2 பேத்திகள். இவங்களுக்கு யாரு? நானு இவங்க என்னுடைய டிபெண்டன்ட் சொல்லலாமா? நான் தான் அவங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே வரணும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவங்க என்ன இருந்தாலும் யாரு தான்? இன்சாலமன் ஒய்ஃப்னு சொல்லிடக்கூடாது, இன்சாலமன் பிள்ளையாதுன்னு சொல்லிடக்கூடாது, இன்சாலமுடைய மருமகளான்னு சொல்லிடக்கூடாது. அப்ப அவங்கள நான் எப்படி வளர்க்கணும்? சபைக்குள்ள மட்டும் இல்ல, நான் செய்ய வேண்டிய இடத்துலயே ஐ மஸ்ட் பி ரைட். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய ஊழியக்காரர்கள் தைரியமாவே சொல்லுவேன். நிறைய மிஷினரி தலைவர்களோட பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இந்தியாவின் பல பக்கத்துல என்ன நடக்குது தெரியுமா? அவங்க பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க. தைரியம் அது வந்து எந்த ஒளிவு மறைவு. எதுக்காக சொல்ற? நான் சரி பண்ணிக்கணுமே. ஏலிய பார்த்த ஆண்டவர்
பிரதான ஆசாரியங்க, சீஃப் பிரிஸ்ட். யாருனாலும் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா உள்ள வரணும். சாமிகளுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியாது, வெளியில படுத்துக்கிறது. சாமிகளுக்கு பூ போடுறது ஆண்டவரானே தெரியல. ஏறிட ஓடி சொல்லுங்க டாடி என்ன செய்யணுங்க. நான் கூப்பிடுவா இனிமே அப்படி கூப்பிட்டா சொல்லும் அடியே ஏனிக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் எந்த பேச விரும்புற. அது வந்துச்சு. யாருக்கு ஆண்டவர் பேசுவாருன்னு அவங்களுக்கு உங்களை மாதிரி ஏமாறி ஆண்டவர். That's why I am asking you. Amen. You are the watchman. Amen. அந்த வெளிச்சமான ஊழியர்கள் அடிக்கடி மிஸ்லரி தலைவர் அடிக்கடி என்ன பேசுறேன் சொல்ல அடிக்கடி சொல்லுவேன். மருத்துவத்துல பெரிய ஆச்சரியம். நான் முதல்ல சொன்னேன்ல, அவர்கிட்ட நான் சொல்லுவேன், அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டீங்க. என்ன லிஸ்ட்? பருவத்துல பார்த்தா இவங்க என்னென்ன கேட்கணும். ஏழி மருமகளும் இருக்கு. ஏழி மருமகள் இருக்கா பாத்தீங்களா? யாரு? ஓப்பனி பிரகாஷுடைய அவர்தான் கேட்கணும். எப்படிமா ஏன் தெரியுமா? ஏன் சொல்றேன் கேளுங்களேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி பிடிக்கப்பட்டுச்சு. ஓப்பனி பிரகாசம் மாதிரி ஒஸ்டான ஆளுங்க யாரும் இல்லை. பானிக்கு குட்டியில கை வச்சுக்குவான். சமையல் ஆளுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிடுவான். ஆளுக்கு ஒர்ஷிப்பு போடுற பிள்ளைகளோட வேசித்தனம் பண்ணுவான். அவனுக்கும் மனைவி. கொஞ்சம் கவனிங்க. இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் எப்படி வளர்க்கிறோம். என்ன நடக்குது? மாமா இறந்துட்டாரு, கணவனே இறந்துட்டாரு, கணவனுடைய சகோதரனும் இறந்துட்டான். இப்ப நியூஸ் சொல்றாங்க இறந்துட்டாங்க, குழந்தை பிறகுது. தேவனுடைய மகிமை அற்று போயிடுச்சு. மகிமை அற்று போயிடுச்சு. ஏன்? கர்த்தருடைய பெட்டி எங்க இல்லையோ அந்த மகிமை இல்லை. சொன்னது யாரு? ஒரு கிறிஸ்டனுடைய. அவங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். நம்ம இங்க இருக்கவங்கள அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், அதெல்லாம் மறந்துருங்க. நம்ம போற மனுஷன் இவங்களை பார்க்கலையா? அப்ப ஆண்டவரையே அவங்க பார்க்கணும். அதுக்குரிய ஆயத்தை எனக்கு வேணுங்க ஆண்டவரே. இப்போ அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு. யாருக்கு? கதை அம்மா யாரு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும். ஒன்லி டாக்டர் வசனம் சொல்லுது 11ஆம் அதிகாரத்துல, அவனை இல்லாமல் எத்தாவுக்கு வேறு குமாரனும் இல்லை, குமாரத்தையும் இல்லை. அல்ல ஒரு பிள்ளைய வளர்க்குற. எப்படிப்பட்ட இடத்துல இவர் his birth was not good, not appreciable. மெச்சிக்கொள்ளக்கூடிய பிறப்பு இவருக்கு இல்லை. இவரோட இருந்தவங்க யூஸ்லெஸ். ஆனா இவர் பிள்ளை எப்படி வளர்த்துருக்காரு தெரியுமா? பொருத்தனை பண்ணுங்க. நல்ல பிள்ளை, நான் இப்ப இன்டர்வியூ போறேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் என் வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசல்ல இருந்து வெளியே வருது வருதோ அது கட்டலுக்குரியது. கட்டலுக்கு தகனபடி ஆட்சி இருக்கிறேன். போனாரு, வெற்றி பெற்றாரு, திரும்ப வர்றாரு. வீட்டுல இருந்து யாரு வர்றா? உங்களை சொன்னா போச்சுக்குங்க. என்ன சொல்றேன்? நான் என்ன செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஆட்டை கொடுக்குறேன், மாட்டை கொடுக்குறேன், அல்லது இன்னொரு ஆலயத்தை கட்டி கொடுக்குறேன். மனமடிய வச்சுட்டியம்மா, என்னை கலங்க பண்ணிட்டியம்மான்னு ஓன்னு அழுகிறாரு. மகன் சொன்னதை வாசிங்க. 11ஆம் அதிகாரம் என் தகப்பனை 35 வாசிங்களேன். 36. என் தகப்பனை, மை ஃபாதர், நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, உம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை. நல்லா வாசிங்க. அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும். யாரு? கர்த்தர். யார சொன்னா? எப்பா நீ போய் ஒண்ணும் ஜெயிக்கலப்பா, உனக்கு வெற்றியை கொடுத்தது யாரு? பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. உலகமே கொண்டாடுது, எத்தா ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு, எத்தா ஜெயிச்சுட்டு வந்தாரு. பிள்ளை சொல்றா, எப்பா நீ இல்லப்பா, அவங்களுக்கு நீதியை சரிக்கட்டும் தேவன். நம்ம இப்படி ஒரு சாதனையை சாதிச்சுட்டு வந்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்க
எங்க அப்பாவுக்கு தான் அவன் இல்லை. இந்த விஷயத்துக்கு எங்க அப்பா தான் பிள்ளைங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அம்மா இல்லை. ஹலோ அம்மா இல்லை. பையன்னா கூட நேரம் செலவழிச்சிருக்க முடியும். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எவ்வளவு நேரம் செலவழிச்சிருக்க முடியும்? என்ன சொல்லி கொடுத்தாரு? சாதாரண ஆளுமா, ஆண்டவர் தான்மா. ஏன் எதை காமிச்சாரு? எத்தனை காமிச்சாரு? சீஃப் பிரீஸ்ட், சன் ஆஃப் ப்ராஸ்டிடியூட். அதனால்தான் ஆண்டவர் அவங்க என்ன வந்துட்டு, வேண்டாம்பா வேண்டாம்பா, நான் யாரு காவலாளர் அவங்கள்ட்ட நான் பேசுறேன். அவங்க எனக்காக ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க எனக்காக ஓடுவாங்க. அதுக்காகவே அதற்காகவே அவர்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறேன். அதற்காகவே அவர்களை நான் உலகத்திலிருந்து வேதனை பிரித்திருக்கிறேன். அதற்காகவே அவருடைய அடையாளங்களை எல்லாம் நான் உடைத்து குறைந்து கொண்டிருக்கிறேன். அதற்காகவே அவருடைய தூக்கி எறியும்படியான ஆசைகளை திறந்து விட்டிருக்கிறேன். அவ்வளவுதான். எல்லா கண்களுக்கு விடுவோம், ஒரு நிமிஷம் எல்லா கண்களுக்கு விடுவோம். நம்முடைய தேவைக்காக ஜெபிச்சோம். என் பலத்தை தான் நம்பி வர்றாங்க ஆண்டவரே. இந்த பிரதத்தை போனா எனக்கு விடுதலை கிடைச்சிரும்னு நினைச்சு வர்றாங்க. நான் யாரை காமிக்கிறேன்? என்னை காமிக்கிறேனா அல்லது எனக்காக யாரும் செய்து முடிகிற கிறிஸ்துவை காண்பிக்கிறேனா? நான் காவலாளி ஆண்டவரே, நான் காவலாளி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் யோசபாத்தின் நாட்கள்ல சொன்னது போல எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி வந்தவர்கள் சத்துருவோடு எதிர்த்து போராடுவதற்காக அல்ல, சத்துருவுக்கும் உண்மை அடையாளம் பார்ப்பதற்காக. தேசத்திலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் முன்ன புறப்படுங்க இருக்கும். உங்கள் எக்காலத்தை பலத்த துணியோடு ஒழியுங்கள் என்று ஆண்டவர் தான். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நியாயாதிபதியாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற சத்துரு நம்ம தொடவே முடியாது. எங்கெல்லாம் நியாயாதிபதியாய் ஆண்டவரை அறியப்பட்டாரோ அந்த இடத்துல ஆண்டவர் நியாயம் செய்தார், சத்துருக்களை துரட்டி விட்டார். கடைசியாக என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கிறேன்? அவங்க வீட்டுக்கு போகாத, அந்த பிள்ளைகிட்ட பேசாத, இதை சொல்லாதன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா அவங்க அப்பாவும் உங்க அம்மாவும் விடுமா? மறிக்கிற நேரத்தில் அந்த குரு சொல்லுவாங்க, எனக்கு தெரியும்ப்பா, உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்னு எனக்கு தெரியும். எந்த இடத்துல நீங்க பலவீனமானவங்க எனக்கு தெரியும். இந்த வெற்றியை கொடுத்தது யார் தெரியுமா?
எல்லாவற்றுக்கும் மேலாக நீ உன்னிடத்தில் நான் அனுப்புகிற ஜனங்களுக்கு காவலாளி, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களுக்கு என்னை சாட்சியாய்